வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தமிழகத்தின் அடுத்த முதல்வர் இறுதி முடிவு, அரசியலில் பெரிய மாற்றம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்துங்க. அப்போ அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்களை போடலாம். தற்பொழுது பெருமிதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது 2026 தேர்தல் களம். அந்த வகையில் தற்பொழுது தமிழகம் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய, எதிர்பார்த்துக்கூடிய, எல்லாமே நோக்கக்கூடிய ஒரு முதல்வர் வரப்போகிறார், வந்து கொண்டிருக்கிறார், வரக்கூடிய காலமும் வந்து விட்டது அப்படின்ற மாதிரி தற்பொழுது தமிழகம் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாறுதலை எதிர்பார்க்க போகிறது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது வாக்கு எண்ணிக்கையும் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக ஆரம்ப கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அதற்காக மக்களும் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இதுவே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது நேற்று இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கோ இல்லை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்திங்கன்னா வேலை மற்றும் வெளியே பார்த்திங்கன்னா போகக்கூடியவர்கள் மக்கள்கள் பார்த்திங்கன்னா எப்படியாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கே போனாலும் அரசியல் ரீதியாகவும் சரி, அரசியல் சார்ந்த பார்த்திங்கன்னா விஷயங்களை பேசுவார்கள். யார் முதலமைச்சராக வரப்போகிறார்கள், விஜயா, எடப்பாடியா, ஸ்டாலினா, சீமானா, இவர்களில் எந்த கட்சி ஜெயிக்க போது, முன்னிலை யார் வந்தால் நம்ம தொகுதியிலும் ஃபஸ்ட்டு யார் வர போகிறாங்க, நம்ம தொகுதியில் முக்கால்வாசி இவங்களுக்கு போட்டிருக்கோம், அவங்களும் போட்டிருக்குன்றாங்க, நம்மளுடைய வட்டாரங்களும் இது தான் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி நடந்திருக்கு, என்ன நடக்குது, என்ன நடக்க போகிறது அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா 2026 தேர்தலில் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பை கொடுக்கக்கூடிய தேர்தல் எதுவுமே இல்லைங்க. இந்த அளவுக்கு மக்கள் இயங்கினதில்லை. அந்த மாதிரியான ஒரு தேர்தல் களமாகவும் வாக்கு எண்ணிக்கை தளமாகவும் இந்த ஒரு நேரங்களும் காலங்களும் நாட்களும் அமைந்திருப்பது என்பது வரலாற்றில் ஒரு முக்கியமாக பதிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவிற்கு இருக்கிறதுங்க. கண்டிப்பாக நீங்களாகட்டும் நானாகட்டும் யார் தாங்க வருவா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தால் அதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குங்க. இவங்களை அதுக்காக நம்ம காத்துட்ருப்போம். அது எப்போ நடக்கும் அப்படின்ற ஒரு சில ஏக்கம் நமக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் பார்த்திங்கன்னா தேர்தலில் நடக்கிறது அப்படின்றது யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை இந்த ஒரு தகவல் பெருமிதத்தில் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.